ஐயோ நான் என்ன பேய் மாதிரியே இருக்கேன். பேர் சொல்லுங்கடா. ஒவ்வொருத்தவங்களாம் சொல்லுங்க. ஸ்கூல் மிஸ் எல்கேஜி யூகேஜி உங்ககிட்ட தானே படித்தேன். பாருங்க நான் எவ்வளோ அறிவாளியாக இருக்கேன். காரணமே எங்கள் மிஸ் தான். நேராக உட்காந்துருக்கேன் என்னோட. காஸ்டியூம் எப்படி இருக்கு? ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜெயஸ்ரீ வைப்ஸ். நம்ம ஊட்டி போயிட்டுருக்கோம். நமக்காக தான் இந்த வரவேற்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை அங்கே ஒரு கட்சி மீட்டிங் நடந்தது. இது நமக்கான வரவேற்பா இல்லை. அண்ட் எங்கள் அம்மா பாப்பா நான் எல்லாருமே ஊட்டி போயிட்டுருக்கோம். செம்ம ஹாப்பியாக ஜாலியாக வைபாக போயிட்டுருக்கோம். எங்கள் பாப்பாவுக்கு வேறு ஃப்ரண்ட்டில் பஸ்ஸில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு எங்கள் அம்மாவை காதை நோண்டவும் அங்கே பண்ணவும் இதை பண்ணவும் எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லி சேட்டைக்காரி சீத்தாவாக மாறிட்டா. அண்ட் பரவாயில்ல, நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது பெரிய விஷயம். அண்ட் பிளாக் தண்டர் வந்தது, எங்களுக்கு மலரும் நினைவுகள் வந்தது. எங்கள் மண்ணியோட ஆஃபீஸ் ட்ரிப் செம்ம ஹாப்பியாக இருந்தது. எப்படி மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. அண்ட் இந்த லீவ்லேயே நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வந்தோம். அண்ட் இப்போ நம்ம வந்து ஊட்டி ஹில்ஸ் ஏறிட்டுருக்கோம். செம்ம சில்லுன்னு இருந்தது. நான் ஸ்வெட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். பட் இருந்தாலும் நான் பைல்வான் பக்ரி அப்படிங்கிறதுனால ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வராமல் வந்தேன். பட் அப்புறம் என்னால் குளிர் தாங்க முடியல. இப்போ நம்ம குன்னூர் வந்தாச்சு. குன்னூர்லேருந்து எகைன் நம்ம ஊட்டி போகணும். அண்டு ஊட்டி போனதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து திருப்பி ஆட்டோ பிடிச்சி போகணும். செம்ம சில்லுன்னு இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். எங்கள் அம்மாவும் பாப்பாவும் காஃபி குடிக்க போயிட்டாங்க. நான் லக்கேஜோட அப்படியே பஸ் ஸ்டாப் கிட்டே நின்றுட்டுருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ குளிர்லையும் இவ்வளோ பனிலையும் மக்கள் அவங்களோட ஒர்க்கை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. நம்மளால தான் பண்ண முடியல. அண்ட் இப்போ நம்ம ஊட்டிக்கு பஸ் ஏறியாச்சு. அங்கே பஸ்ஸில் இருக்கவங்களாம் இந்த பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் பாப்பா வேறு எனக்கு மேலே காம்பேரிங் கொடுக்குறா. ஹாய் ஹலோ அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தா. பஸ்ஸில் இப்போ சாங் ப்ளே ஆகிட்டுருக்கு. அதனால் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம மியூட் பண்ணாமல் கொடுக்க முடியல. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா செம்ம ஹாப்பியாக குஷி ஆகிட்டா. ஆனால் எனக்கு தான் சில்லுன்னு குளிர்ச்சி போல இருக்குது. அவளுக்குலாம் அந்த ஒரு ஃபியரே இல்லை. அப்படின்னு ஜாலியாக இருந்தா. கையில் மருதான பாருங்களே அப்படின்னு சொல்லி கையெல்லாம் காமிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தா. அண்ட் எனக்கு கொஞ்சமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்கெல்லாம் டீ காஃபி சாப்பிட்டாங்க. பட் நான் எதுவும் சாப்பிடல. ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ஏரியாவை நெருங்கிடுவோம். அண்ட் இந்த பஸ்ஸு எனக்கு கொஞ்சம் திகில் கொடுத்துட்டு இருந்தது. ஏன்னா அந்த பஸ்ஸில் ஒரு 4-5 பேர் தான் இருந்தோம். மற்ற எல்லாருமே இறங்கிட்டாங்க. நாங்கள் சுற்றி போகிற பஸ்ஸில் ஏறிட்டோம். சரி நம்ம ஒரு தடவை தானே வரோம், ஊட்டியை சுற்றி பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி சுற்றி வர பஸ்ஸில் ஏறிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே நாங்கள் ஊட்டி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சான்ஸை மிஸ் பண்ணலாமா அப்படின்னு தான். அண்ட் ஒரு வழியாக நாங்கள் ஸ்பாட்டுக்கு இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி இப்போ நம்ம ஊட்டியில் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. என்னடா மூச்சு வாங்க பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. செம்மையாக இருக்குல்ல வீடு? வரேங்கண்ணா. இந்த நைட் வியூவில் வீடு அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக செம்மையாக தெரிஞ்சுது. நம்ம அந்த அரண்மனை படத்தில் வர அந்த கோட்டை மாதிரி இருந்தது. லுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் வீட்டுக்குள்ளேயும் எப்படி இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன் வாங்க. அப்படியே எல்லாம் வீடியோக்குள்ளே பாருங்கள். ஐயோ நான் என்ன பேய் மாதிரியே இருக்கேன். இருங்க எல்லாம் தெரியுங்களா? தெரியுது. நாளைக்கு மேக்கப் பண்ணலாம். நல்லா எடுத்துக்கலாம். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கடா. அகல்யா, பிரீத்தி, சரிதா. மிஸ் உங்கள் நேமு? இவங்க தான் என்னோட ஸ்கூல் மிஸ். எல்கேஜி யூகேஜி உங்ககிட்ட தானே படித்தேன். பாருங்க நான் எவ்வளோ அறிவாளியாக இருக்கேன். அது காரணமே எங்கள் மிஸ் தான். விளையாட சொல்லி போட்ட மிஸ்ஸே இவங்க தான், விமலா மிஸ். இவங்க என்னோட தமிழ் மிஸ். எங்கள் அம்மா இன்னுங்கம்மா எங்கள் அம்மா வீடு பார்க்குற குஷியில் இருக்காங்க. ஓகே, நாளைக்கு மேக்கப் நல்லா பார்க்கலாம். ஓகே, மேக்கப் பண்ணி விட்டுருங்க. வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம வெளியிலேருந்து ஸ்டெப்ஸ் ஏறி வர மாதிரி இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் எலிவேஷன் செம்மையாக இருக்குது. ஒரு ரெசார்ட் மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸில் இருக்குது. இந்த எண்ட்லேருந்து லாஸ்ட் வரையில் நம்ம வீடோட அந்த டிசைன் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ட்ரன்ஸ் நிலை பக்கத்தில் இந்த கிளாஸ் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது. சிங்கிள் ஒர்க் நல்லாயிருக்கு. அண்ட் ஹால் இது தான். இப்போது ஹால் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ ப்ரொவிஷனல் கொடுத்துட்டாங்க. அண்ட் விண்டோ ப்ரொவிஷனல் இந்த கார்னர் உங்களுக்கு சுவிட்ச் ப்ரொவிஷனல்ஸ்லாம் வந்துருச்சு. அண்ட் நாளைக்கு கிரக பிரவேசம் இல்லையா, ஸோ அதுக்கான கலசம்லாம் இங்கே
அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஹவு மெனி கலர்சம்ஸ் அப்படி நாங்கள் கவுண்ட் பண்ணுறப்ப 11 கலர்சம்ஸ் வந்தது. அண்ட் திங்ஸ் எல்லாம் இருந்தது. சரி நமக்கு இதெல்லாம் தேவையில்ல, நமக்கு சாப்பிட்ற ஐட்டம் தான் முக்கியம். நாங்கள் கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். கிச்சன் வந்து டைல்ஸ் ஒர்க் வந்து ஒரு அந்த எல்லோவிஷ் மாதிரியான ஒரு கலர் பண்ணி அதுக்கு ஆப்டாக இருக்க மாதிரியான ஒரு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, டிசைன் டைல்ஸ். மாலர் கிச்சனுக்கான ப்ராசஸ் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ கிரகப்பிரவேசங்கனால இதோட இருக்குது. இது என்னம்மா இட்லி பாத்திரம். நாளைக்கு இதில் தான் இட்லியா? நான் கூட சீருன்னு நினச்சேன். மக்களே, இதில் தான் நம்ம இட்லி சாப்பிடுவோம். எஸ், டபுள் பெட்ரூமா? இது ஒரு பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூமா? சூப்பர். அப்போ நாங்களாம் வந்தால் ஸ்டே பண்ணலாம். அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம், பட் ஓப்பன் பண்ணல. ஃப்ளாட். இது டைல்ஸாடா இல்லை இங்கே எதுவும் டிஃப்ரெண்ட்டாக? சில்னஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக உட்டன் மாதிரி. உட்லேயே இல்லை உட்டன் மாதிரி. ஆனால் இது வேற, இது வந்து கொஞ்சம் ஓகே ஓகே. இது இன்னொரு பெட்ரூம். நல்லா இருக்கே. பட் இதை பற்றி என்ன சொல்கிறது நமக்கு தெரியல. பாத்ரூம் கவர் பண்ணிடலாமா? நல்லா தான் இருக்குது, சூப்பராக. அந்த லெட்டின் வந்து வெஸ்டர்ன் மாடலு, இங்கே வந்து இந்தியன் டாய்லெட். ஓகே ஓகே. இந்த டோர் வந்து எந்த டிசைனுமே இல்லாமல் சிம்பிளாக இருக்கோ? ஆமான்னு சொல்லக்கூடாது, டிசைன் இருக்குன்னு சொல்ல. ஓகே. இங்கே வந்து இங்கே வெளியில் வந்து ஒரு சிங்க் இருக்குது. எனக்கு வேறு பேசவே முடியல, டபா டபான்னு டைப் படிக்குது வேறு. சூப்பராக இருக்குது. ஆனால் எல்லா பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம் இருக்குது. ஓகே 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 ஓகே. சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட் ரூமில் இருக்க வால் டைல்ஸ்லாம் நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது, சூப்பர். ஆக்சுவலி இங்கேருந்து நம்ம ஊட்டிலேருந்து இப்போ இங்கேருந்து ஃபோனை நான் கீழே போட்டேன்னா டபால்னு கீழே விழுந்துடும். சூப்பராக இருக்குல்ல? நைஸ். ஆனால் இந்த இடத்துக்குலாம் வந்தால் ஒரு நம்ம 2 நாள் வந்து பார்த்துட்டு இருந்துட்டு போயிடணும். ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பர். இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் ட்ரிபிள் பெட்ரூமோடு இருக்குது. அந்த ஒவ்வொரு பெட்ரூமும் வந்து அட்டாச் லெட்டின் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹால் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. அண்ட் விண்டோ ஒர்க், டோர் ஒர்க், இது எல்லாமே நல்லா இருக்குது. ஊட்டியோட நைட் வியூ பாருங்களேன், அப்படியே கலர்ஃபுல்லாக சில்லுன்னு செம்மையாக இருந்துச்சு. அடேங்கப்பா, என்ன ஒரு குளிர்! இந்த கிளைமேட்டை நம்மளால் தாங்க முடியாதுப்பான்னு நான் கீழே போயிட்டேன். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. வழியண்ணாவும் முத்துலட்சுமி அக்காவும் மனையில் உட்காந்துருக்காங்க. கிரகப்பிரவேசம் ஆகிட்டுருக்கு. அண்ட் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா கீழே வந்து 2 போர்ஷன் கட்டியிருக்காங்களாம். கீழே 2ம் ஆப்போசிட்டில் வந்து கட்டியிருக்காங்க. அதாவது ஒரே கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே இந்த போர்ஷன், அதாவது ஈஸ்ட் ஃபேஸ் ஒன்றும் அண்ட் வெஸ்ட் ஃபேஸ் ஒன்றுன்னு நினைக்கிறேன். அண்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நம்ம தூங்க போகிறோம். முகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு தான். பட் நல்லா அந்த சில்னஸ்க்கு நல்லா பிரிஸ்காக ஆப்பிள் மாத்திரம் தான் ஃபேஸ் வச்சுருக்கோம். ஓகே, நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் உங்களை மீட் பண்ணுறேன். குட் மார்னிங் மக்களே. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி எங்கள் சந்திரா மிஸ்ஸோட பொண்ணு தான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறா, கௌசியோட தங்கை. அண்ட் ரொம்ப அழகாக, எனக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ப்ளக் போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும். காலேஜில் இருக்கப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் ப்ளக் போட்டுப்படி உனக்கு நல்லா இருக்கும்னு பின்னி விடுவாங்க. அண்ட் இது என்னது அப்படின்னு கேட்டேன். குட்டியாக இருக்குது, முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா, ஸோ முட்டைக்கோஸ் செடி அப்படின்னாங்க. அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த சோட்டா பீமில் வர மாதிரியான வீடுகள், அழகழகான வீடுகள் அடுக்கடுக்காக இருந்தது. அண்ட் கேர்ள்ஸ்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க. எங்கள் மம்மி பாப்பா எல்லோரும் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு ஃபங்க்ஷன் நடக்கிற பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம என்ன தான் ட்ரெஸ் பண்ணாலும் எல்லோரும் ஸ்வெட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்வெட்டர் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தெரியாது. ஸோ பாருங்கள் மக்களே, டுடே என்னோடய காஸ்டியூம் அப்படின்ட்டு ஏதோ அந்த பையெல்லாம் தூக்கிட்டு ஹார்மோனிய பெட்டி வாசிக்க போகிற மாதிரியே போயிட்டுருக்கேன். ஊரை விட்டு ஊரை கிளம்பி போகிற மாதிரி.
அண்ட் அழகழகான வியூவில் இந்த ஓட்டு வீடு ரொம்ப அப்படியே ஷார்ட்டாக இருந்தது. எப்படி சொல்கிறது, நான் நடந்து போகிற ஹைட்லேருந்து ரொம்ப கீழே இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஊட்டியோட வியூஸ் பாருங்கள், ஊட்டி இதுதான் ஊட்டி அப்படின்னு. எங்கள் அம்மாவும் பாப்பாவும் ஜாலியாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. எங்கள் பாப்பா செம்மையாக மேக்கப் பண்ணிக்கிட்டா. எங்கள் மம்மி தாங்க எப்பயுமே ஆக்டிவாக இருப்பாங்க. நம்ம தான் நடக்க முடியாமல் தடுமாறிட்டு வந்தோம். ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து எங்கள் ரிலேட்டிவோட ஹோல்ட் ஹவுஸ்லேருந்து நியூ ஹவுஸ்க்கு போயிட்டுருக்கோம். நைட்டு வந்து இங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணியாச்சு. என்னோடய பேக்ரவுண்டில் இருக்க அந்த வியூஸ்க்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் இருந்தது. அண்ட் பேக் சைடு எனக்கு எல்கேஜி யூகேஜி கிளாஸ் எடுத்த சந்திரா மிஸ் வந்துட்டுருக்காங்க. செம்ம ஃப்ரீஸ் ஆகுது. ஆக்சுவலி ஷர்ட்டை நைட்டு போட்டால் இப்போ நான் வியர் பண்ணல. அந்த ஸ்னோவில் அப்படியே அந்த வெயில் படுறது அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. குட்டி 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 வீடு, அப்புறம் அங்கே அந்த லைன் பை லைனாக அடுக்கடுக்காக இருக்க வீடு, இதெல்லாம் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் லுக்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோரும் வேகமாக முன்னாடி கிளம்பி போயிட்டாங்க. பட் நான் இந்த வியூ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் லேட் பண்ணி போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நியூ ஹோமோட என்ட்ரன்ஸ் பார்த்துட்டு வரேன். என்ட்ரன்ஸ் இது ஹால். பாப்பாவை பாருங்கள், ஹால். இது வந்து நைட்டு ஹோமம் நடந்த பிளேஸ். கிச்சன் ரொம்ப நல்லாயிருக்கு. கிச்சனில் வால் டைல்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. டபுள் பெட்ரூம். சோஃபா நடந்து வந்தது மூச்சு வாங்குது. சீர்தட்டு இதெல்லாம் இருக்குது. எல்லாத்துலேயுமே டபுள் பெட்ரூம், எல்லாத்துலேயுமே அட்டாச் லெட்டின் பாத்ரூம். அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா டெரஸில் இருக்கோம். நல்லா வியூஸ், அந்த ஊட்டி வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் வில்லேஜ் மக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாருமே ஸ்வெட்டரோடு இருந்தாங்க. நம்ம மட்டும்தான் ஸ்வெட்டர் இல்லாமல் வீடியோக்காக அப்படி இருக்கோம். பட் என்னால் குளிர் தாங்கவே முடியல. இதுதான் உண்மையான விஷயம். என்னோடய பேக்ரவுண்ட் வியூ வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அடுக்கடுக்காக இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. நான் வீட்டை வந்து ஓரளவுக்கு தான் கவர் பண்ணியிருக்கேன். கீழே வந்து கோமாதா பூஜை நடந்தது. எங்கள் மம்மி வா கீழே பூஜை நடக்குது வா அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி மேலேருந்து அப்படியே லுக் எடுத்தேன். எனக்கு ஒரு சந்தேகங்க, நம்மளாலேயே சொட்ரு போடாமல் இருக்க முடியல. பட் இந்த கோமாதாலாம் எப்படி தான் சர்வை பண்ணுதோ எனக்கு தெரியல. அண்ட் அழகா அதுக்கு ஒரு துண்டு போட்டு அதுக்கு மேலே மாலை வச்சு அழகாக பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுற்றி வந்தாங்க. ஒரு வீட்டோட ஒரு அழகே என்ன அப்படின்னா, பசுமாட்டை கூப்பிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த பசுமாட்டை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போவாங்க. ஆதி காலத்துலேருந்தே இந்த ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்குள்ளே வந்து போன மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அண்ட் முத்துலட்சுமி அக்காவும் அம்மாச்சியும் சேர்ந்து கோமாதா பூஜை பண்ணாங்க. இது வந்து லேடிஸ்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் எல்லாருமே வந்து சுற்றி வந்து அந்த விபூதி குங்குமம் எடுத்துப்பாங்க. கோமாதாவுக்கு வந்து சந்திரா மிஸ் பொட்டு வச்சுட்ருக்காங்க. ஒரு விட்டால் என்ன ஆகுறது, அந்த பயமே இல்லாமல் எல்லோரும் நின்னாங்க. பட் நம்ம பயந்துட்டு கொஞ்சம் எட்டி தள்ளி நின்று தான் வீடியோ எடுத்தோம். வடியண்ணா, முத்துலட்சுமி அக்கா, அம்மாச்சி, தாத்தா, சந்திரா மிஸ், விமலா மிஸ் எல்லோரும் வந்து பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. ஹாய், இவங்க வந்து என்னோடய ஸ்கூல்மேட், +1 +2 ஸ்கூல்மேட் மேனகா. இங்கே மீட் பண்ணோம். ஹாப்பி. அண்ட் மாடு வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வந்துருச்சு. மகாலட்சுமியே உள்ளே போயிட்டு வந்துட்டாங்க. ஹாய். எங்கள் அம்மா வந்து சரி ஓகே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி, தாத்தா இவங்ககிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிளம்புனோம். அம்மாச்சி வந்து அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் கிளம்புற, இங்கே இரு சாமி அப்படின்னு சொல்லி. இந்த அன்பு தாங்க, இந்த அன்புக்காக தாங்க நாங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தோம். அண்ட் வந்த விஷயத்தை நம்ம மறக்க முடியுமா? சூப்பராக டேஸ்டியான கிச்சடி, சாம்பார், இட்லி அண்ட் ஸ்வீட்லாம் வச்சாங்க. பஜ்ஜி இதெல்லாம் வச்சாங்க. அதெல்லாம் என்னால் கவர் பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் சாப்பிட்டு அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருந்தோம். அண்ட் நான் வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டேன். டடான். அண்ட் ஊட்டி கிளைமேட்டுக்கு நம்ம ஜீன் வியர் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஜீன் டாப் போட்டேன். நம்ம வாங்கி வச்ச ட்ரெஸ்ஸஸ்லாம் இப்போ தான் நம்ம வந்து பர்ஃபெக்டான டயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் சங்கர் அண்ணா, ஹாய் அண்ணா, இவங்களும் பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். ஃபேமிலி ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது, ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நாங்கள் இப்போ வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஆட்டோ வந்திருக்கு. அண்ட் இங்கே குட்டி குட்டி ரீல்ஸ் எடுத்துட்டேன். ஒரு வழியாக நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துட்ருக்கோம். அண்ட் இந்த டயத்துலையும் வந்து கொஞ்சமாக தான் வெயில் எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது.
நாங்கள் இப்போ வந்து திருச்சி போகணும் இல்லையா, ஸோ வேக வேகமாக இருக்க பஸ்ஸில் ஏறி கடகடன்னு போயிட்டுருந்தோம். பட் எனக்கு தான் உடம்பே ஒன்றும் முடியல. சாப்பிட்ட உடனே பஸ் ஏறவும் சரி வரல. அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தது தலை. நைட் டைம் ஆயிடுச்சு. அங்கே எல்லாம் முருகனுக்கு வந்து பாத யாத்திரைலாம் போயிட்டுருந்தாங்க. அம்மாவும் பாப்பாவும் குளித்தலையிலே இறங்கிட்டாங்க. ஏன்னா வில்லேஜுக்கு போகிறாங்க. அண்ட் நான் வந்து திருச்சி வந்துட்டேன். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த 2 நாளும் நம்ம செம்ம சுற்றியாச்சு. ஸோ ஃபேஸ்லாம் எப்படி இருக்குது, தலைமுடிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் அவுட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் மக்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக சூப்பராக என்டர்டெயினாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பை பை. லவ் யூ ஆல் மக்களே. see you.